வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம். பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் சாதனைகள் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில பார்ட் 2 பார்க்க போறோம். இப்பதான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, அகவை முதிர்ந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகவை முதிர்ந்தன்னா, அதாவது 58 வயது ஆன தமிழர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வளர்ச்சித் துறையில வந்து அம் தமிழ் வளர்ச்சிக்காக உதவி புரிந்திருந்தாங்க. கட்டுரைகள் எழுதுறது, கவிதைகள் எழுதுறது, இலக்கியம், இலக்கணம் எழுதுறது, அது மாரி எல்லாம் சாதிச்சிருந்தாங்க. அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர செலக்ட் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் 4000 வந்து உதவித்தொகை குடுக்குறாங்க. அதாவது அது ஓய்வு தொகைன்னு சொல்லலாம். உதவித்தொகை வந்து மாதம் 4000 வந்து குடுக்குறாங்க. அம் அவங்களுக்கு 58 வயதுக்கு பின்னாடி தான் அதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதுக்கு வந்து 2 பேர் ரெஃபரன்ஸ் லெட்டர் வேணும். தமிழகத்துல வந்து 100 பேர மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. இது வந்து தமிழக அரசின் சாதனைகள் திட்டங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அ இலவசமா வந்து பேருந்துல தமிழக அரசு பேருந்துல வந்து பயணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அ மருத்துவ படி ரூ. 500வும் மத்த உதவித்தொகை வந்து ரூ. 3000வும் மாதம் குடுக்குறாங்க. இந்த ஆஃபர பத்தி நெறைய பேருக்கு தெரியுதில்ல. இந்த அ தமிழ் வளர்ச்சித் துறையில பாடுபடுறவங்க வந்து எல்லாமே வில்லிங்கா இருக்கிறவங்க எல்லாமே இதுல விண்ணப்பிச்சீங்கன்னா 100 பேர வந்து செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்டே உங்களுக்கு உதவித்தொகை குடுக்குறாங்க. இத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.